நானியோட தி பெராடிஸ் மூவிக்கான அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங் இப்ப முடிஞ்சிருச்சு. அதை அபிஷியலாவும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்ரீகாந்தோட டைரக்ஷன்ல நானி லீடா பண்றாரு, அனிருத் மியூசிக் பண்றாரு. சிவகார்த்திகேயனோட மதராசி படம் ரிலீஸ் ஆக இன்னும் 25 டேஸ் இருக்கு. சோ 25 டேஸ் டு கோன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்னு விட்டுருக்காங்க. வீடியோ பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் மதராசி படத்துக்கான டீசரும் ரெடி ஆயிட்டு. இந்த டீசரோட டியூரேஷன் 56 செகண்ட் கிட்ட இருக்கும். சீக்கிரமே இதுக்கான ரிலீஸ் அப்டேட்டும் வரப்போகுது. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், ருக்மிணி வசந்த் நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. செப்டம்பர் 5 மூவி ரிலீஸ் ஆகும். கூலி படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவிக்கான புது ப்ரோமோஸ் எல்லாம் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ப்ரோமோஸ் பார்க்க நல்லாவே இருக்கு. அண்ட் கூலி படம் புக் மை ஷோல 1 மில்லியன் டிக்கெட்ஸ் கிட்ட சேல் ஆயிருக்கு. ரிலீஸ்க்கு இன்னும் 3 டேஸ் இருக்கு. ஆனா 3 டேஸ்க்கு முன்னாடி 1 மில்லியன் கிட்ட ரீச் ஆயிடுச்சு. இவ்வளவு சீக்கிரமா 1 மில்லியன் ரீச் பண்ற ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் மூவி கூலி. சோ ரிலீஸ்க்கு முன்னாடி கூலி படம் ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்கு டிக்கெட் புக்கிங்ஸ்ல. ரிலீஸ்க்கு அப்புறம் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்க போது, வசூல் எவ்வளவு வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அமீர் கானோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. லோகேஷ் கூட தான் அடுத்த படம் இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனா கைதி 2க்கு அப்புறம் தான் லோகேஷ் அடுத்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுவாரு அமீர் கான் கூட. ஆர்ஜே பாலாஜி கருப்பு மூவில நெகட்டிவ் ரோல் பண்றதா சொன்னாங்க. இது உண்மையானு கேட்டிருக்காரு. இந்த நியூஸ் கிட்டத்தட்ட உண்மைதான். நெகட்டிவ் ரோல் தான் நியூஸ் வந்திருக்கு. கூலி இன்டர்வெல்ல எஸ்டிஆர் 49ஓட ப்ரோமோ பிளே ஆகாதான்னு கேட்டிருக்காரு. இன்னும் அவங்க ப்ரோமோ ரிலீஸ் பண்ற அப்டேட்டே கொடுக்கல. ப்ரோமோ முன்னாடியே அவங்க ரிலீஸ் ஆகுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் அவங்க அப்டேட் கொடுக்கவே இல்ல. எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு அவங்க பிளான் பண்ணவே இல்ல போல இன்னும். சோ நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ஆனா இப்ப வந்திருக்கிற நியூஸ் படி கூலி இன்டர்வெல்ல இந்த ப்ரோமோ பிளே ஆகாது. வார் 2ஓட புக்கிங்ஸ் நார்த் இந்தியால ரொம்ப பவரா போகுது. ரித்திக் ரோஷன் பெரிய ஸ்டார் தானே, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. மூவிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அங்க சுத்தமா இல்ல. சோ புக்கிங்ஸும் பவரா தான் போகுது. இதான் ரீசன். பெரிய ஸ்டாரா இருந்தாலுமே மூவிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லனா நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் புக்கிங்ஸ் பவரா தான் போகுது. பராசக்தி மூவிக்கான அடுத்த ஷெட்யூல் எப்போன்னு கேட்டிருக்காரு. மோஸ்டா இன்னும் ஒரு சில டேஸ்ல ஸ்டார்ட் ஆயிடும். நான் ஸ்டார்ட் ஆகும்போது சொல்றேன். வள்ளிமயில் பிசாசு 2க்கான ரிலீஸ் பத்தி எல்லாம் கேக்குறீங்க. இந்த மூவிஸ்க்கெல்லாம் பினான்சியலா பிரச்சனை இருக்கு. சோ இதெல்லாம் எப்ப முடிக்கிறாங்களோ அப்பதான் மூவி ரிலீஸ் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். ஆனா இந்த ப்ராப்ளம் எல்லாம் இன்னும் முடியல. சோ நான் ரிலீஸ் ஆகும்போது சொல்றேன். கூலி மூவியோட FTASக்கு நீங்க போவீங்களான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா நான் போவேன். நான் நேத்து போட்ட வீடியோல சொல்லியிருந்தேன், எவ்வளவு பெரிய கமெண்ட் பண்ணாதீங்க, சின்னதா பண்ணுங்க, ஒவ்வொன்னா கேளுங்கன்னு. ஆனா திரும்ப அதே கமெண்ட் அப்படியே மாறாம வந்திருக்கு. சோ இது பத்தி நான் இப்ப வீடியோல சொன்னா அது லென்த்தா போகும். நான் ஆல்ரெடி லேட்டா தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வீடியோவே லேட்டா தான் போடுவேன். இப்போ இதை பத்தி பேசினா இன்னும் டைம் ஆயிடும். சோ நீங்க இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க, அங்க நான் சொல்றேன். அப்படி இல்லைன்னா இதை பத்தி நான் தனி ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நேத்து போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் சூரியவம்சம். இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.